ஈவினிங் நட்புகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம வந்து அதுலேருந்து வெளில வந்துடலாங்க. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல ஒரு விஷயம் நடந்ததுங்க. கடன்னால வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்கிறாங்க. இந்த கடன்னால லவ்னால இதெல்லாம் வந்து எப்படிங்க இந்த மாதிரி ஒரு ப்ரீசியஸான உயிரை வந்து எடுத்துக்கிறதுக்கு துணிகிறாங்கன்னு தெரியல. இப்போ நான் இன்னைக்கு கேள்விப்பட்ட விஷயம் சர்வைவ் ஆயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாருமே சர்வைவ் ஆயிட்டாங்க. ஒரு குழந்தையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஸோ நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டியதுதான். இதில் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியலைங்க. எனக்கு என்னன்னா, இப்போ சூசைட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கடன் வந்து அந்த யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்க கடன் அடைஞ்சிருமா? சூசைட் பண்ணுறதுனால கடன் அடைஞ்சிரு கடன் அடைக்கிறதுக்காக சூசைட் பண்ணாங்கன்னு சொன்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஓகே, ரொம்ப அப்படி பர்ஃபெக்டாக அவங்களுடைய கவரிமான் மாதிரி அவங்க கடன் அடைக்கிறதுக்காக செத்தாங்கன்னு சொல்லலாம். இறந்து போயிட்டா கடன் அடைய போகிறது கிடையாது. அதுக்கு ஏங்க நம்ம வந்து உயிரை கொடுக்கணும்? அதுக்கு பேசாமல் ஏதாவது ஊரை விட்டு ஓடி போய் கூட நம்ம ஏதாவது போய் ஒரு வேலைகளை தேடி ஒரு ஏதாவது தெரியாத ஊரில் போய் பழச்சிட்டு நம்மளுக்கு நல்ல நேரம் இருந்து ஒரு வேலை வருமானம் வந்தால் நம்ம அந்த கடனை கூட திருப்பி வந்து கூட நம்ம கொடுக்கலாமே. செத்து போயிட்டா டெஃபினட்டாக கடன் அடைய போகிறது கிடையாது. ஆனால் உயிரோட இருந்து நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் ஒருவேளை கடனையும் கொடுக்கலாம், நம்ம வாழ்க்கையும் உயிரும் நம்மளுக்கு இருக்குது, நம்ம வாழ்க்கையும் மிஞ்சுது. இந்த கடன்னால லவ்னால இதெல்லாம் வந்து எப்படிங்க இந்த மாதிரி ஒரு ப்ரீசியஸான உயிரை வந்து எடுத்துக்கிறதுக்கு துணிகிறாங்கன்னு தெரியல. முந்தி காலத்துலங்க பஞ்சம் வறுமை நிறைய இருந்தது, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ அப்படி இல்லைங்க, எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம். ரேஷனில் அரிசி ஃப்ரீயாக போடுறாங்க, கொஞ்ச நாளைக்கு வேலையெல்லாம் கூட சாப்பாட்டுக்கு ஏதாவது இது பண்ணிக்கலாம். சின்ன வேலை ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்தா கூட ஒரு இடத்துல தங்குறதுக்கான இடத்தோட பார்த்துக்கலாம். எத்தனையோ வழிகள் இருக்குது. ஏன் இப்படி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க? அதில் என்னன்னாங்க, குழந்தைகளையும் சேர்த்து இது பண்ண துணிகிறாங்கன்னு சொன்னால், பெரியவங்க வாழ்ந்து ஏதோ நல்லது கெட்டதோ ஏதோ வாழ்ந்து ஒரு வாழ்க்கைனா என்னன்னு பார்த்துக்கிறாங்க. அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சுங்க? அவங்க உலகத்தையே பார்க்கல. இதெல்லாம் வந்துங்க டெஃபினட்டாக அடுத்த ஜென்மத்திலையும் இதை விட தான் சஃபர் ஆவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது, இல்லைங்களா? நான்லாம் அப்படி தான் சொல்லுவேன். நான் பொதுவாக சொல்லுவாங்க, இப்போ நம்ம சஃபர் ஆகிறது போன ஜென்மத்துக்கான இது, இன்னைக்கு நம்ம நல்லவங்களா இருந்தோம்னா அதுக்கான பலன் வந்து அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும்னு சொல்லிட்டு, போன ஜென்மத்தில் ஏதோ தப்பு பண்ணி தான் இந்த ஜென்மத்தில் இப்படி சஃபர் ஆகிட்டு இருக்கோம். திருப்பி இந்த ஜென்மத்தில் சூசைடு அது இதுன்னு தப்பு பண்ணி திருப்பியும் சஃபர் ஆகணுமா? அது ஒன்றுங்க. லவ் பண்ணிட்டா அதில் ஃபெயிலியர் சொல்லிட்டு சாகிறது என்னங்க இது? உலகத்தில் சப்ஸ்டியூட் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. தாய் தகப்பனை தவிர உயிர் போயிடுச்சுன்னா சப்ஸ்டியூட் பண்ண முடியாது வேற ஒன்றை வச்சு. போன உயிர் தான், இன்னொரு உயிர் நம்ம இது பண்ண முடியாது. எதை வச்சும் டக்குன்னு நம்ம முடிவு எடுத்துட்டு நம்மளோட முடிவுகளையும் உடனடியாக பண்ண வேண்டாங்க. சில விஷயங்களை ஆற போட்டால் அது தானாக சரியாகுங்க. ஓகே, இன்னைக்கு இது போதுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோட உங்களை வந்து பார்க்குறேங்க. அன்டில் தென் டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.